இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இப்போல இருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு பூஜையில இருக்கிற அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்காம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. யாரும் செய்ய மாட்டோம் குருஜி. அப்புறம் வீட்டோட சாவி கொத்தங்கம்மா எல்லாமே டிராவ்ல தான் இருக்கு. உங்க வீட்டோட உள்கதவு, வெளிக்கதவு, சமையல் கட்டு, பீரோ, டிரா, அப்புறம் இந்த பாத்ரூம் சாவி எல்லாத்தோட சாவியை கொண்டு வாங்க. அதெல்லாம் கூட வா. எல்லாத்தோட சாவி இந்த பூஜைக்கு வந்தாகணும். ஓ, ஏன் குருஜி? சாவிதான் அறிவுக்கான திறவுகோல். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம். அது உங்க பூஜை அறையில வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த சாவி வழியா ஊடுருவி அந்த சாவிங்களுக்கு சக்தி ஏறி அந்த சாவியை நீங்க பயன்படுத்தும் போது துஷ்ட சக்தி எல்லாமே இந்த வீட்டை விட்டு ஓடி சதறி போயிடும். சரிங்க குருஜி, புரிஞ்சுது. நான் போய் சாவி கொத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். கடவுளே. அம்மா, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி தீமஹே தந்தோ துதி பிரசோதயா. வள்ளி, குருஜி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்க மனசுல என்ன இருக்கோ அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க. குருஜி கும்பிட்டுட்டேன். வள்ளி, உங்க இரும்பு பெட்டி இருக்கிற அறைக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. அங்க இருக்கிற துஷ்ட சக்தி என்ன அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கு. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. வாங்க குருஜி, வாங்க. சீடா, எடுத்துட்டு வாடா. நீங்க போங்க குருஜி, நான் எடுத்துட்டு வந்துறேன். வாங்க குருஜி, வாங்க குருஜி, வாங்க. இதுதான் எங்க பணப்பெட்டி. இதுலதான் நாங்க காலங்காலமா எங்க பணம், நகை, பத்திரம் எல்லாமே வைப்போம். அம்மா, பெட்டியை தரங்கம்மா. குருஜி, உங்க செல்வம் 2 3 பெருகணும்னா, அந்த துஷ்ட சக்தி எல்லாம் அழியணும்னா இந்த இரும்பு பெட்டியை தரமா. நான் மந்திரம் பண்ண இந்த எலுமிச்சை பழத்தையும் பூவையும் அதுக்குள்ள வைக்கணுமா. அது எல்லா விதமான துஷ்ட சக்தியும் அழிச்சிடும். கண்டிப்பா. இந்த அம்மா இப்ப திறக்கட்டும். அத பார்த்துட்டு நைட்டுக்கு நைஸா வந்து மொத்தத்தையும் அடிச்சுட்டு எஸ் ஆயிடலாம். திறக்கட்டுமா குருஜி? உடனே திறங்க. நம்பர் ஞாபகம் திறங்க. ஓபன் பண்ணட்டுமா? திறங்கம்மா. ஐயோ குருஜி, அட பாவீங்களா, எனக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போல இருக்கு. குருஜி, ஐயோ சிடரே, என்ன ஆச்சு? குருஜி தியானத்துல இருக்காரு. கண்ணை திறந்துட்டு இருக்காரு. கண் திறந்த தியானம். ஓ, எழுப்புங்க, பூஜை பண்ணணும்ல. குருஜி அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா, பெட்டி காலியா இருக்கு? இந்த காலி பெட்டிக்கு தான் 6 நம்பர்ல பாஸ்வேர்டு போட்டு பத்திரமா பூட்டி வச்சிருக்கீங்களா? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சிடரே. இது பரம்பரையா நாங்க பணம் வச்சு புழங்கின பெட்டி. இது காலியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பூ வச்சு அப்பப்ப வத்தி காமிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பாருங்க, இந்த பெட்டி காலியா இருக்குங்கிற விஷயத்த எப்படியோ துஷ்ட சக்திங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்து கூடி இருக்குங்க. ஆனா நம்ம குருஜியோட ஞான திருஷ்டியில அதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் குருஜி, அதெல்லாம் விரட்டிடலாம்ல? டேய், அட பாவீங்களா, என்னடா இப்படிதான் ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நியாயமே இல்லடா. இது ஏமா, இப்போ அதெல்லாம் எங்க இருக்கு? எதெல்லாம்? அதான் உங்க அண்ணன் இடம் மாத்தி வச்சாரே, அது என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் குருஜி. நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றீங்களா? என்னடா இது, இந்த அம்மா நம்மள குருஜின்னு நம்பும் போது லேசா டவுட் வந்துச்சு. கொய்யால இப்ப கிளியர் ஆயிடுச்சுடா.
கல்லா பெட்டிக்கு காது மாதிரி 2 பூவை வைக்கும் போதே நான் உசரா இருக்கணும். இது காலி பெட்டின்னு. இது கல்லா பெட்டி இல்லடா, காலி பெட்டி. என்ன குருஜி யோசிக்கிறீங்க? அது உங்க குடும்பத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இனிமே இந்த அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்தா. நல்லா இருமா, நல்லா இரு. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இனிமே உங்களை எந்த திருடனாலும் நெருங்கவே முடியாது. திருடனா? எந்த துஷ்ட சக்தியாலும் நெருங்க முடியாதுன்னு குருஜி சொல்றாரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். போலாங்களா குருஜி? பொட்டியும் மூட மறந்துட்டீங்க. ஐயோ ஆமா. பாஸ்வேர்டை போட்டு பத்திரமா பூட்டிட்டு வாங்க. போட்டோம். நீங்க வாங்க குருஜி. டேய், நமக்கு ஒரு ஐடியா வரணும்னா இந்த கோட்டர் போட தான் சரியா வரும்டா. அந்த விஜயை கூப்பிட்டு 2 ஃபுல் வேண சொல்லு. ஐடியா வந்துருச்சுன்னு சொன்னீங்களே. டேய், குடிச்சா ஐடியா வரும்னு ஐடியா வந்துச்சுடா. போய் விஜய் கூட்டு வா போ. யோ, டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 ஃபுல் வேணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தா சரக்கு கேக்குறீங்க? ஐயோ அம்மா, அதுக்கு தாம்மா சரக்கே கேக்குறோம். இந்த டாக்டருங்களுக்கு இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு கத்தி வேணும்ல, விவசாயம் பண்ண கலப்பை வேணும்ல, அந்த மாதிரி. லூசாயா நீ? சரக்கு வச்சு எப்படியா திருடுவ? நான் திருடுவேன். என் மூளை ஷார்ப் ஆகணும், அதுதான் கேக்குறேன். போய் நீ வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். ஹாய். எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன நீ? உனக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதா? அவ இங்க இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாத பிருந்தா. சும்மா இருக்க மாட்டீங்க உன்னை போலயே. நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஐ லவ் யூ பிருந்தா. அழகா இருக்க. ஏய், சும்மா இருங்க. ஐயோ, பார்க்க கூடாத அடல் சொல்லி காய்ச்சல நம்ம கண்ணுல பட்டு தொலைகிறாச்சே. யார் அது? என்ன சத்தம் அங்க? வாடா வாடா, எழுந்தாங்கடா. குருஜி பண நகன்னு எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு ஓடிடலான்னு சொல்லி இப்படி அநியாயமா ஒரு ஸ்பூன் ஊர்காக்காக மாட்டிக்கிட்டாரே. என்ன கொடுமை. குருஜி, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கையில நம்ம வச்சிருக்கீங்களே, என்னது? அது கையில